ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏஎம்என் கேமிங். இன்னைக்கு நம்ம கடலில் மாட்டிக்கிட்டோம். இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு இதாக அப்கிரேட் பண்ணி நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துப்போங்க கைஸ். கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இப்போதைக்கு நிறைய இங்கே அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே நமக்கு இங்கேருந்து காசு வந்துக்கிட்டே இருக்குது. கவுண்ட்லரு எப்படி தெரியுமா காசு வருது? அந்த ஃப்ரூட்டு போய் அந்த இடத்துல விழுந்து அது இங்கே வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதனால நம்மளுக்கு காசு கிடைக்கிது கைஸ். ஓகே, நம்ம இப்போதைக்கு இது அப்கிரேட் கொஞ்சம் கொஞ்சமாக 200 120 ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தான் இதெல்லாம் நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம போய் இதை அப்கிரேட் பண்ணிடலாம். இதை அப்கிரேட் பண்ண உடனே இங்கே வந்துருச்சு பாருங்க கைஸ். இப்போ பக்காவா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். இதை எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வந்துடும். நம்மளுக்கு காசு பத்தாமல் போயிட்டா அதனால இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்காக காசு எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் அந்த க்ரீன் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் நம்மள்ட்ட அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ போய் அந்த க்ரீன் கலர் லைட்டுக்கிட்ட போய் வெயிட் பண்ணுங்கள். இப்போ போய் அந்த 500 ரூபாய்க்கு நம்ம இதை போட்டாச்சு. இன்னும் 500 ரூபாய்க்கு காசு இல்லை. இன்னும் நம்ம கோடியே சம்பாதிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ரோபாக்ஸ் வேணும். நம்ம ரோபாக்ஸ்லாம் போடுறதுக்குலாம் வேணாம். ரொம்ப வேஸ்ட்டாக இந்த கேமுக்கெல்லாம் காசு எல்லாம் பண்ணக்கூடாது. போட்டு 410 ரூபா இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம இடத்துல போய் 500 ரூபாய்க்கு போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு புதுசாக சீல்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஒன்று கட்டியிருக்கு 750 ரூபாவா? இந்த வந்துருச்சு 750 ரூபா. இப்படி இது லிண்டம்லாம் புதுசாக ஒரு ஃப்ளாட் உருவாக்கியிருக்கு. இங்கே வந்து ஒரு ரூஃபு அதை கொடுத்து ஃப்ளாட்டை உருவாக்கியாச்சு. திரும்பி காசு இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டே போக வேண்டியதான் கைஸ். அங்கே 950 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. 950 ரூபாய்க்கு வெறும் ஸ்விம்மிங் பூலை கொடுத்துருக்கானு கைஸ். இதெல்லாம் ரொம்ப ஓவர் கைஸ். ஓகே, நம்ம அங்கே போய் அங்கே காசு பத்தாது. எவ்வளோ கேட்குது? 1500 ரூபா கைஸ். இப்போ 1500 ரூபா இருந்திருக்கோம். இப்போ போய் நம்ம வாங்கிடலாம். அதை இங்கே என்ன கொடுப்பானோ தெரியலையே. இந்த பாருங்க, அந்த ஃப்ரூட்டு போதா அங்கே உழுவுதா டப்புன்னு அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அது ஃப்ளைட் மூலிமா பறக்கிறதுனால நம்மளுக்கு காசு கிடைக்கிது கைஸ். இது தான் இங்கே நடக்கிற ரொட்டேஷன். இப்போ நம்ம போட்டனால இங்கே பாரு 1484 ரூபா இருக்குது. இங்கே அவ்வளோ தான் முடிஞ்சு. இனிமேல் நம்ம இங்கே தான் அப்கிரேட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரே அப்கிரேட் பண்ணிடலாம். 450 ரூபா ஓகே, 800 ரூபா ஓகே, 500 ரூபா, 600 ரூபா ஓகே. நம்மளுக்கு காசு தேவைப்படுது. 1700 ரூபா இருக்குது. இது எடுத்துக்கலாம். 800 ரூபாய்க்கு ஒன்று போட்டுடலாம். டோர் 800 ரூபாய்க்கு டோர் வாங்கி போட்டிருக்கேன் கைஸ். 792 ரூபாய்க்கு அங்கே அப்கிரேட் இருக்கா? அங்கே அப்கிரேட் இல்லை. இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இருக்குது பாருங்கள். இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு தொண்டை கட்டிடுச்சு கைஸ். அதனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இங்கெல்லாம் என்ன போட்லாம் புதுசாக வாங்கிடுச்சு கைஸ். இப்போ போட்டு இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு இன்னும் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு ஃப்ரீயாக கொடுத்துடலாம். அங்கே ஏதோ அப்கிரேட் ஆகிருக்கு. ஹெலிகாப்டர் பேஸு 588 ரூபா எடுத்தாச்சு. இப்போ 294 ரூபா எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். 350 ரூபா, 250 ரூபா, 1500 ரூபா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இவ்வளோதான் கைஸ். இதுக்கு நம்மளுக்கு நிறைய கஷ்டப்படுது. திரும்பி நம்ம அப்கிரேட் பண்ண முடியுமா? அப்கிரேடிங் வந்துடுச்சு. இப்போதைக்கு நம்ம அதை அப்கிரேட் பண்ணோம்னா காசு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம ரூஃபை ஊட்டி உள்ளதை முடிச்சுப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை இந்த மாதிரி வெயிட் பண்ணி கூட நீங்கள் காசு எடுத்துக்கலாம். அங்கே அந்த அப்கிரேட் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கேட்குது அது? ரொம்ப அதிகம் கைஸ். கிட்டத்தட்ட 4000 ரூபாவா? 3500 ரூபா. 3000 ரூபா 2500 தான் கைஸ். அங்கே பக்கம் அடுத்த 4000 ரூபா கேட்குது கைஸ். 4000 ரூபாய்க்கு காசு சேர்க்குறது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அது வரைக்கும் உள்ளாக்குள்ளதை பார்த்துருவோம். இதெல்லாம் அதே பண்ணிடுவோமா? சரி, இன்னும் கொஞ்சம் காசு எடுப்போம். இப்போ இதில் ஒரு 1000 ரூபா இருக்குது. இங்கே அப்கிரேடு, இங்கே சரி இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். என்ன ஒன்றுமே இல்லை. ஏமாத்திட்டாரு காய்ஸ். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் காசு எடுத்து அதை அப்கிரேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகே, 4000 ரூபா வந்துச்சு. அப்போ நம்ம அதை அப்கிரேட் பண்ணுவோம். இதே தான் கைஸ். இதை அப்கிரேட் பண்ணிட்டா போதும். இந்த இது என்ன செய்யும்? அதெல்லாம் டோனட்டாக மாற்றி கொடுக்குது கைஸ். ஒரு டோனட் வந்து விழுவுது கைஸ். அவ்வளோதானா? அடுத்த ஐயோ கடைசியில் இவ்வளோ காசு கேட்குறோங்க கைஸ். இவ்வளோ காசுக்கு நம்ம எங்கே போகிறீங்க? இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. இதெல்லாம் இது போர்டு. யாரெல்லாம் டாப்பஸ்ட்டு இதில் இருக்கணும் போர்டு இருக்குது கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் காசு 2000 ரூபா 4000 ரூபாலாம் இருக்குது கைஸ். இது எவ்வளோ?
கொக்கோமுக்கு 16,000 கைஸ். நம்ம எங்கே போகிறது 16,000? இப்போ நம்மள்ட்ட 8,000 தான் இருக்குது. நம்ம உள்ளாக்க போய் அங்கே போயிருங்க, அங்கே கொண்டு வந்துட்டு போயிருங்க. இதை கொடுத்தோம்னா நம்ம அடுத்த பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் கொடுத்து தான் கைஸ் நம்ம இப்போ படிப்படியாக முன்னேறணும் கைஸ். இப்போ தான் கைஸ் நம்ம பெரிய ஆளாக முடியும். நம்ம இதில் பாட்டுவும் போடுவோம், அதுவும் மறக்காமல் வந்து பார்த்துருங்க கைஸ். நம்ம சேனல் நிறைய வியூஸும் போக மாட்டேங்குது, லைக்கும் ஏற மாட்டேங்குது கைஸ். நம்மளுக்கு வியூஸு லைக்கு எல்லாத்தையும் போடுங்க கைஸ். அடுத்தது நம்ம எல்லா ரோப்ளக்ஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் நம்ம பக்காவாக பண்ணிடலாம் கைஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக வந்து போட்டுருவேன் கைஸ். இந்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் சொல்லுங்கள், கரெக்டாக அந்த ஒரு கேமாக இருந்தாலும் கரெக்டாக போட்டுருவாங்க கைஸ். நீங்கள் எத்தனை கமெண்ட்ஸில் போடுறீங்களோ அத்தனை கமெண்ட்ஸோட எல்லாத்தையும் போடுவாங்க கைஸ். இப்போதைக்கு நம்மள்ட்ட 4,519 ரூபா இருக்குது. 3,000 ஒன்று போட்டாச்சு, காசு இல்லை திருப்பியும். 3,000 மேட்டை வாங்கி போட்டுருங்க கைஸ். இந்த மேட்டில் என்ன இருக்குது 3,000 தரல. சரி நம்ம திரும்பி 4,000 இருக்குது, காசு எடுத்து பண்ண கொஞ்சம். 4,000 இப்போ என்ன வாங்குறதுன்னு தெரில, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவனை டம்மியாக கொடுக்குறான்னு பாருங்கள் கைஸ். வெறும் ஃப்ளோராக கட்டி வச்சுருக்கானு கைஸ். சை, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் கைஸ். காசே பற்ற மாட்டேங்குது கைஸ். எப்படியோ நைட் ஆகிட்டு 2,041 ரூபா. இப்போதைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் அப்படியே அப்கிரேட் பண்ண காசும் அதிகமாகிட்டே இருக்கோம் கைஸ். இதுக்கு 2,500 ஒரு இது வாங்கியாச்சு. ஏன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அது வந்து பார்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் காசு சேர்ப்போம். சுமார் 4,195 ரூபா கிடச்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம 5,000 இதை கொடுத்துடலாம். இப்போ நம்மகிட்ட வெறும் 1,225 ரூபா தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் போய் காசு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்குது பார்ப்போமா. 3,067 ரூபா இருக்கா கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த நைட்டில் நம்ம இவ்வளோ தான் கைஸ் கட்டியிருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட பேஸ். பார்த்துங்க கைஸ். அங்கே தூரத்தில் ஒரு புதையல் பாக்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு கைஸ். அது என்னன்னு இங்கே போய் பார்ப்போம். ஆமாம் கைஸ், ஏதோ ஒரு புதையல் பாக்ஸ் இருக்குது. இருங்க, நம்ம தண்ணிக்குள்ளே அது சுறாமி இருந்தானே அது. ஐயோ, அதுக்கிட்ட மாட்டே கூட ஜம்ப் பண்ணி போய் அது கிளைம் பண்ணி பார்ப்போம். 2,000 ரூபா கொடுத்துருக்கானுங்க கைஸ். அங்கே போகலான்னு நினச்சி அங்கே ஒரு 10 பாக்ஸ் இருக்குது. இந்த ஷார்க்கு வேறு பக்கத்தில் இருக்குது. ஐயோ, ஷார்க்கு வந்து டேமேஜை கொடுக்குது கைஸ். இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம வேறு மாதிரி போவோம். ஆஹா, தண்ணி விழா மாட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வெளில இருந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக திரும்பி இப்போ இவ்வளோ காசு நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு 2,000 ரூபா கிடச்சிருக்கு. வெறும் 10 பாக்ஸில் போய் எடுத்ததுக்கு பாருங்க 15,000 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். இப்போ அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். இதை புது மிஷின் வாங்கியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. 13,000 ரூபாய்க்கு இது ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு புது மிஷின் ஃப்ரீ போட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே ரோபாக்ஸ் வேணுமாடா? வெயிட் பண்ணுங்க, அங்கே ஃப்ரீ இருக்குது. ஃப்ரீயை கொடுத்து நம்ம ஓட்டுவோம் ஜாலியா. இவனை சொல்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம தேவையான போய் எடுத்து போட்டு போட்டு இங்கேன்னு போய் இதை ஒன்று கிளிக் பண்ணிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ தானே நைட்டாக இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி காலையாகிடுச்சு? காலையானதே நான் நோட் பண்ணல. இங்கே ஒரு பதல் பாக்ஸ் இருக்குது, நம்மளோட மிஸ்ட்ரி பாக்ஸ். எடுப்போம் காசை. அவ்வளோதான் கைஸ், 10,000 ரூபா வந்துருச்சு கைஸ். நம்ம அடுத்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, வாங்க தேடி பார்ப்போம். அங்கே இருக்குது ஒன்று, அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அந்த இருக்குது அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ், இதை எடுத்து பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்படியும் இதுலேயே ஒரு 2,000 ரூபா இருக்கும். அந்த 2,000 ரூபா உங்களுக்கு யூஸாக தான் போகுது, பிரச்சனையே இல்லை. இந்த 2,000 ரூபா எடுத்துக்கலாம். பறந்துட்டாங்க கைஸ். இதில் ஒரு 2,000 ரூபா இருக்குது. இப்போதைக்கு நம்மள்ட்ட 12,000 ரூபா இருக்குது கைஸ். இதை வச்சே நம்ம இப்படி தெருக்கி விட்டுருலாம் கைஸ். 12,000 ரூபா இருக்குது கைஸ். இப்போ அங்கே ஒரு 10 பாக்ஸ் இருக்குது, அதையும் எடுத்துக்கணும். நம்மளோட மிஸ்ட்ரி பாக்ஸில் ஒன்றுத்தில் 2,000 ரூபா கைஸ். 2,000 ரூபா சும்மாவா? அது எடுக்கிறோம் கைஸ். நம்ம இப்போ நம்ம போகிறோம், அங்கே மிஸ்ட்ரி பாக்ஸில் எடுக்கிறோம், அதில் உள்ள 2,000 ரூபாவை தூக்குறோம். கிளிக் பண்ணு, கிளிக். அடப்பா, 2,000 ரூபான்னு சந்தோஷமாக வந்து 1,000 ரூபா கொடுத்து ஏமாற்றணும். அங்கே ஒரு வேல்கணும் அப்படியே வெட்டிக்குது பார்த்தீங்களா? அங்கே போவோம். நம்ம வேல்கிழவனை என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். வேல்கிழவனை ஒரு புதையல் பாக்ஸ் இருக்குது. ஜாம்பி ஒருத்தர் நிற்கிறான். ஆஹா, இவன் வேறு துரத்துறானே. இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். போட்டு 20,000 ரூபா கைஸ். இதை வச்சு நம்ம ஒரு ஃபுல்லாக ஓட்டிடலாமே. 20,000 ரூபா. ஐயோ, மேலே மாட்டிக்கிட்டே பின்னாடி ஜாம்பி வரானே, சீக்கிரம் போனாடே. அவ்வளோதான் கைஸ், எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 30,400 ரூபா இருக்குது சார். 30,000 சார், சரி 34,000 ரூபா இருக்குது கைஸ்.
இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண முடியும். நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறாங்க. தொண்டை வேற கட்டிக்கிச்சு. இவ்வளோ காசை வச்சு நம்ம பணக்காரனா இல்லைங்க. 50,000 ரூபா இருக்குது காய்ச்சி இப்போ நம்மளுக்கு. அழகாக நம்ம எல்லாத்தையும் வாங்கலாம் காய்ச்சி. 50,000 ரூபா. இங்கே ஒரு ஃப்ளோரை வாங்குவோம். இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான்னு எல்லாத்தையும் வாங்கி போடுறோம். இங்கே டோருக்காக 3000 ரூபா செலவு பண்ணுறதாங்க இது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஓகே இங்கேயும் ஒரு ஏரோ மார்க் காட்டிகிட்டே இருக்கு. சரி வாங்க அந்த ஏரோ மார்க் காட்டுற இடத்துல போய் டப்புன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போய் சுற்றிட்டு வந்தோம்ல போட்டில் அது இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக நின்றுருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கானு கைஸ். நம்ம அதை விட்டுருவோம். நம்ம திருப்பி இப்போ அங்கேனா காசு எடுத்துப்போம். பாருங்க 37,000 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். இங்கே ஒரு 21,000 போட்டுட்டு இங்கே ஒரு மிஷின் வந்துடும். திருப்பி நம்ம குதித்து போய் காசு எவ்வளோ எடுக்கணுமோ அதை எடுத்துப்போம். 20,000 ரூபா கிட்டத்தட்ட இப்போ 34,000 ரூபா இருக்குது கைஸ். இங்கே ஒரு 3,000 ரூபா இருக்கா அதை எடுத்துப்போம். 2,000 ரூபா. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நிறைய எடுத்து கிட்டத்தட்ட 53,000 ரூபாய்க்கு வச்சுருக்கேன் கைஸ். இதில் ஒரே கிளிக்கில் மொத்த காசையும் வினாகிட்டேன் கைஸ். இதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை ஃபுல்லாக எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் கைஸ். 6,000 ரூபா, 7,000, 3,000, 5,000, 2,000, 6,000 எல்லாம் இருக்குங்க. 1,000, 3,000 எடுக்க முடியல. எடுத்தாச்சு. 5,000. இது பாருங்க எவ்வளோ இருக்குது பற்றியில நம்மளுக்கு அப்படியே பர்மனெண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கைஸ். இந்த மாதிரியே நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி எடுத்தே நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். அதுவும் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? ஒரே கிளிக்கு எல்லாம் போயிருது. திருப்பி போய் காசு எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே காசு எடுத்து ரொம்ப போர் அடிக்குது. நம்ம உள்ளாக்க போய் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுவோம். இது ஒரு 6,000, அங்கே ஒரு 7,500 ரூபா, இங்கே ஒரு 6,700 ரூபா, இங்கே ஒரு 5,400 ரூபா, இங்கே 2,400 ரூபா, இங்கே 5,555 ரூபா. இவ்வளோ இருக்குது கைஸ். இப்போதைக்கு நம்மகிட்ட வெறும் 2,000 தான் மிஞ்சி இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் அப்படியே இப்போதைக்கு நம்மகிட்ட நிறைய காசு வந்துருக்கோம். இனிமேட்டு நம்ம போகிறதுக்குள்ளே அந்த காசில் எடுத்துப்போம். அங்கே பாருங்கள் 71,000 ரூபா இருக்குது கைஸ். இப்போ நம்மகிட்ட இருக்கிற காசு சேர்த்தா 73,000 ரூபா இருக்குது. இந்த இதை கொடுத்துடலாம், இதை கொடுத்துக்கலாம். இது அப்படியே பஸ்ஸெலாம் கொடுக்கலாம் கைஸ். நம்மகிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஹை ஃபிஷ் டேங்க்லாம் வந்துடுங்க கைஸ். புதுசாக ஃபிஷ் விடலாமா? ஃபிஷ்ஷும் விட்டாச்சு கைஸ். பாட்டு வெறும் பூத்தொட்டி கைஸ். இந்த டோரை விட இந்த பூத்தொட்டி தான் கைஸ் எனக்கு இப்போ டென்ஷன் இருக்குது. பூத்தொட்டத்துக்கு 8,000 ரூபா கொடுக்கணும் கைஸ். இதான் கைஸ் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ 6,700 ரூபா இருக்குது கைஸ். 60,700. இந்த காசு பணம் விஷயம் மட்டும் நம்மளுக்கு அப்படியே குழப்பம் கைஸ். ஓகே நம்ம இங்கேக்கிட்ட நிறையா இருக்குது. இதில் ஃபுல்லாக நம்மள்கிட்ட எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன் இது நாளைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா அந்த மேட்டு போகிறத மட்டும் கட்டுறாங்க. காசு இல்லையா? ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் காசு எடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த காசையும் எடுத்து வந்துடலாம். அங்கே இருக்குது கைஸ். திருப்பி இங்கேயும் ஓடி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து நம்மள்ட்ட 70,400 ரூபா இருக்குது. 20,600 ரூபா இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இந்த சைடு வருவோம். இந்த சைடு ஒரு 8,000 ரூபா இருக்குது. இதை கொடுத்து நம்ம என்ன செய்வோம்? அந்த சைடு ஃப்ளோர் வாங்கியாச்சு. இப்போ இந்த ஃப்ளோரை போய் வாங்குவோம். அப்படியே குதிச்சு ஒரே அழுத்து அவ்வளோதான். இப்போ இதுவும் அது வாங்க முடியாது, தெரியாது வாங்க முடியுது. இது வாங்க முடியல, காசு ரொம்ப கூட இருக்குது. இது இதுக்கு முன்னாடி எல்லாமே அங்கே பாருங்களேன் எப்படி இல்லை ரெட்டாக இருக்குண்ணே. நம்மகிட்ட வெறும் 4,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா இருக்குது நம்ம உலகத்தில். 4,000 என்ன செய்யலாம்? 4,000 ரூபா வச்சு இப்போ நம்மளாட்டி ஒன்றுமே செய்யலாம். நம்ம அப்படியே கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இப்போ கரெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட லட்சம் கோடி சேர்க்குறோம். நம்ம வருங்காலத்தில் கோடியாக சேர்ப்போம். அதுக்கு 148 லட்சம் இருக்குது. 8,000 ரூபா இருக்குது பாருங்க. எல்லா காசும் போச்சா? அங்கே பாருங்க. இதுக்கு அப்புறம் 236,000 ரூபா இருக்குது. நான் எங்கே போவேன் 236,000? ஓகே நம்ம உள்ளாக போய் அப்கிரேட் பண்ணுவோம். இப்படியே போயிடலாம். கதவே போடல, டேரெக்டாக உள்ளாகவே பூந்து போயிடலாம். இப்போ எல்லாம் பச்சையாக கட்டுது. இப்போ டப் நம்ம விட கொடுத்துக்கிட்டே போகலான்னு சொன்னோம். டப்புன்னு நான் ரெட்டா மாதிரி. இப்போதைக்கு நம்ம ஜன்னல்லாம் போட்டாச்சு. ஆனால் ஜன்னலை போட்டு சைடு வழியாக மறந்துட்டேன். அப்படியே சைடில் பூந்து போய் அப்படியே இது நடுவில் பூந்து கப்பல் மாட்டிக்கிச்சு. ஓகே நம்ம இது கீழே இறக்கி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து காசுலாம் கலெக்ட் பண்ணுவோம். காய்ஸ்
மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் அடுத்தது என்ன வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் அதை டக்குன்னு உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம டொமைனில் கீழே குதிக்கலாம். ஒன்று அப்படியே சல்லுன்னு திருப்பி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இங்கேயே ஒரு பதர் பாக்ஸ் இருக்கும்ல, எப்போதும் இதில் ஒரு 20,000 கிடைக்கும். இந்த 20,000 எடுக்கிறோம். இங்கே ஜாம்பி பைய வேறு இருப்போம். நம்ம அப்படியே ஓடுறோமா. ஆஹா, லாவா வேறு இருக்கே. லாவாட்ட ஐயோ லாவாவில் கீழே வந்துட போகிறோம். அப்புறம் ஃபுல்லாக லைஃப் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் வாடானா என்ன செய்யுது. 20,000 ஜாம்பி துரத்த ஆரம்பிச்சிட்டான். வெயிட் பண்ணுங்கள், திரும்பி பதர் பாக்ஸ் வந்துருக்கு. இதே எடுக்கிறோம். நான் திருப்பி வர மாட்டேங்குதே. வரோன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வருமோ, இன்னும் வரல. ஜாம்பி தான் துரத்துறான். சரி ஓகே விடுங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். போட்டு இங்கே இருக்குது. போட்டை எடுக்கிறோம், நேராக கிளம்புறோம். போட்டை எடுத்து பறந்துடுறா ஜாம்பி வரத்துக்குள்ளே. இவ்வளோதான் கைஸ். கரெக்டாக இங்கே வரும்போது தான் ஏதோ சுனாமி இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு பெரிய சுனாமி நம்ம இடத்த அழிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். அங்கே பாருங்கள். இப்போ என் இடத்துக்கு என்ன ஒன்று வேறு தெரில. ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். நம்மளை மொத்த ஊட அழிஞ்சு ஃபஸ்ட்லேருந்து கட்டுறான்னு சொன்னால் நான் என்ன செய்வேன். ஆஹா, சுனாமி நம்ம இடத்த அழிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். சீக்கிரம் இறங்கடா போய் இடத்த சுனாமியை பார்ப்போம். பாருங்க, கஷ்டப்பட்டு நானும் கீழே குச்சி போய் பார்த்தா சுனாமி நம்ம பாதி பேசி அழிச்சிருச்சு. டிவி இருக்குது, டிவி வாங்குவோமா. சுனாமி போயிட்டு இருக்கு, டிவி ஆட உனக்கு ஒரு கேடு. சுனாமி பெயர், சுனாமி ப்ளீஸ், சுனாமி பேர் சுனாமி. போயிடுச்சு கைஸ். எப்படியும் இந்த சுனாமி போயிடுச்சு. வீட்டுக்கு ஒன்றா அவனை, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே இது ஒன்று கிட்டது. இதுக்கப்புறம் எல்லாம் ரெட் ஆகிடுச்சு. நம்மள்ட்ட இதுக்கப்புறம் காசு இல்லை. என்ன செய்யறது, வெளியில் போய் காசு எடுப்போம். காசு இங்கே இருக்குது. பாருங்க, இவ்வளோ காசு கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். கொத்தாக காசு கிடச்சிருக்கு. எவ்வளோ காசு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஜம்ப்பு. லாஸ்ட்டாக இதை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இதையும் அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு காசு கிடைக்காது. உங்கள்கிட்ட தான் காசு இல்லையே. கொஞ்சம் விளாக் போவோம், திருப்பி காசு எடுப்போம். இது ஓகே தான், பெரிய பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காசு எடுத்துப்போம். காசு கொஞ்சம் இப்போ அதிகமாகிடுச்சு காசு. முன்னாடி நம்ம எவ்வளோ எடுத்தோம், இப்போ நிறைய எடுத்துருக்கோம்ல, அது வரைக்கும் போகணும். இதையும் அப்கிரேட் பண்ணிடலாம். இதை மட்டும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ஓகே திருப்பி இப்போ எடுப்பே ஆகிறோம். ஓகே கைஸ், நான் இத்தோட வீடியோ இந்த பார்ட் 1 முடிச்சுக்கிறேன். நான் திருப்பி பார்ட் 2 போடுவேன் கைஸ். அந்த பார்ட் 2 மறக்காமல் வந்து பாருங்கள். இப்போதைக்கு நம்ம பேஸ் இப்படி தான் இருக்குது. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். நமக்கு அடுத்து கமெண்ட்டில் எடுத்து வீடியோ போடுங்க, மறக்காமல் போட்டுடலாம். ஏஎம்என் கேமிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.